கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் எங்களோடு இடைப்படவும் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் இன்று உடைய பரிசுத்தத்தை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் இந்த வேலைகளை கழுவி சுத்திகரிக்குமாய் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தியத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை ஒரு பெரிய மாற்றம் அடையத்தக்க ஆவியான பெரிய செய்யப்படியார் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லதுதான். பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்துக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஆண்டில கூட 3 மாதங்களை கழித்து 4வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். நம்மை அனுதினமும் கர்த்தர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழிநடத்தி வருகிறார். அவருக்கு நாம் எவ்வளவு வேணும் நன்றி சொன்னாலும் அது கணக்கில் அடங்காது. அப்படியாக நமக்கு நம் வாழ்க்கைக்கும் நம் குடும்பத்திற்கும் அநேக நன்மைகளை செய்து வருகிற தேவனை நாம் தொழுது கொள்ளும் வண்ணமாக இந்த ஓய்வு நாளிலும் நம் சபையிலே கூடியிருக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தெய்வீக ஆராதனையை ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று முதலாவது பகுதியிலே 25வது பாடலை பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 25.
ஆரம்ப ஜெபத்தை ஏறு. மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நன்றி சாமி. கருமையான ஓய்வு நாளில் இந்த வேலைக்காக உனக்கு நன்றியான ஸ்துதிய ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஐயா. கடந்த 3 மாதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தாவே, இந்த 4வது மாதத்திலும் கூட எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் கர்த்தாவே. இதோ எங்களை சிறு மந்தைகளாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆலயத்திலே போட்டு சேர்த்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக நன்றி படைக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள் எத்தனையோ கஷ்டங்கள், சோதனைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள், பிடிகள் இருக்கலாம் அப்பா. அவற்றையெல்லாம் நீர் அகற்றி போட்டு கர்த்தாவே எங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தடைகளை நாங்கள் அறியோம் அப்பா, நீர் அறிந்திருக்கிறேன். தடைகள் விலகி வரும் நாட்களிலே அவர்களும் எங்களோடு சேர்ந்து உண்மை சேவிக்கத்தக்கதாக நீர் கிருபை புரிந்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, தேவை செய்தி தரப்போகிற தாசோடு நீர் இருந்து அப்பா நீரே எங்களுக்கு நல்ல செய்தி அளிக்குமாறு வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேவைகளையும் நீரே சந்தித்தருளும், ஆசீர்வதித்தருளும். எல்லா ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்குரிய கையில் வைத்திருக்கிற தசமா காணிக்கல், சபை செலவு காணிக்கல் எல்லாம் எடுத்து போகிறோம். மகா இறக்கமும் அன்பும் பாசம் நிறைந்த நல்ல தகப்பனே, அந்த அருமையான ஓய்வு நாள் மத்தியானத்திற்காக இருக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. இந்த வேலையில கூட அப்பா நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துல முதல் பாகத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா கொடுத்திருக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதித்தோம் ராஜா. அவர்கள் எந்த நோக்கத்தோடு கொடுத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாதப்பா, நீர் அறிவினார்களே. இந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்க தகப்பன் உதவி செய்யுங்கப்பா. நன்றி ராஜா. இதன் மூலமாக அப்பா உடைய ஊழியர்கள் பெருகு தகப்பன் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா தெய்வீக ஆராதனைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உடைய பிரசனத்தை கேட்க இருக்கிறோம். நன்றி ராஜா. பேசுகிறது அப்பா மகன் அல்லாண்டவரே, நீர் பேசுகிறீர் அப்பா. உடைய சத்தத்தை நாங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்டு ஒரு காலை கேட்டு மறு காலை எடுத்து விடாத போனோம் அது மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்குப்பா. துவக்கம் முதல் முடிவு குறைந்தோம் என் மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன் ஒரு நல்ல பிதாவே. இன்றைய நாளுக்குரிய செய்தியை நமக்கு நம்முடைய சபை போதகர் அவர்கள் இப்பொழுது முன் வந்து வழங்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தை வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இணைய ஓய்வு நாள் வாழ்க்கையை நான் தெரிவிக்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து அவரை பிரசனத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது தேவன் நம்மேல் வைத்த அன்பின் மட்டுமாய் தேவன் நமக்கு செய்த வேறான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் நானும் நன்றி சொல்ல வேண்டும். விசேஷமாக இந்த நாள் நமக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே நமக்கு திருவிருந்திருக்கிறது. திருவிருந்திற்காக நீங்கள் நானும் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். முடிந்த பிற்பாடு நமக்கு மதிய ஐக்கிய உணவு இருக்கிறது. அது முடிஞ்சு பாடல் சாட்சி, அதை தொடர்ந்து நமக்கு இந்த நாள் 2ஆம் நாள் கூடக்கூடிய செய்தி இருக்கிறது. அதோடு ஆதரவு முடியும். அதுவரைக்கும் நீங்கள் இருக்கும்படியாய் உங்களை அன்புடன் நான் கேட்கிறேன். இந்த நாளில் சத்தியத்திற்காக தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு சத்தியமானது ஏசாயா 6ஆம் அதிகாரம். The book of Isaiah என்று பார்க்கும்போது ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு புத்தகம். இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல போதகருக்காக ஊழிய பணிக்காக நியமிக்கும் போதும் அனைவரிலே போதகருக்கு அபிஷேக ஆராதனை கொடுக்கின்ற பொழுதும் இந்த 6ஆம் அதிகாரம் பல விதத்திலே பேசப்பட்ட ஒரு புத்தகம். ஊழியத்திற்கு யாரெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி அழைப்பு இருக்கிறதோ அப்பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்துல பேசி நாங்கள் கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாளிலே திருவிருந்திற்கு என்று சொல்லி இருக்கு நீங்கள் நானும் இருக்கின்ற பொழுது இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்து அது விசுவாச பாதைகளுக்கு விசுவாசிகளுக்கு எப்படி இந்த ஒரு சத்தியமானது என்று பார்க்கும்போது உன்னதமான தெய்வத்தை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் பார்க்கும்போது அந்த மகிமை நிறைந்த தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வன். மற்ற தெய்வங்களை காட்டிலும் நம்முடைய தேவன் ஒரு உண்மைக்குள்ள உயிருள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் நானும் ஆராதிக்கக்கூடிய அந்த மெய்யான தெய்வன் மகிமைக்குள் நிறைந்திருக்கிற தேவன், பரலோகத்தில் வீற்றிருக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்றாங்க. 3ஆம் வசனம் என்ன சொல்றாங்க பாருங்க. எல்லாம் வாசிங்களா? ஒருவர் நோக்கி சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன் 3 முறை சொல்றாங்க? ஏன் 3 முறை சொன்னாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இதுல கூட ஆண்டவர் அங்க திருத்துவத்தை காட்டுகிறார். நம்முடைய தேவன் திருத்துவ ஒரு தெய்வமாக இருக்கிறார். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றக்கூடிய அந்த பரிசுத்தமான தெய்வம் தான் அந்த சேனைகள் கர்த்தர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அந்த மகிமை நிறைந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகிமை நிறைந்த தேவன் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது அங்கே கூப்பிடும் சத்தத்தால் வாசல்கள் அசைந்தது, ஆலயம் புகையினால் இருந்தது. அந்த பரலோக காட்சியை, அந்த தத்துவமான காட்சியை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். நாளை நீங்கள் நாமாக அந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் நீங்கள் அமர்ந்திருக்கிற இதிலிருந்து நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பரலோக காட்சியை பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்து இந்த அருள் கிறிஸ்துவை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து நமக்கு டாக்டரையும் கொடுத்து 10 கட்டளை கொடுத்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமை நிறைந்த ஒரு தேவன், மகிமை நிறைந்த சத்தியத்தை கொடுத்ததாலே அந்த என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அங்கே கொடுத்தார். முதலாவது மகிமை நிறைந்த ஒரு தேவன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் எப்படிப்பட்டது பார்க்கும்போது மகிமை நிறைந்த ஒரு தெய்வம். யாத்திரையாக புத்தகத்துல 29ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 29:43 வாசிக்கலாம். யாத்திரையாகும் 29. அந்த ஸ்தலம் எப்படி இருக்கும்? என்னுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை ஒரு சாதாரண ஒரு மகிமை அல்ல. அவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டது? அந்த பிரசன்னத்தை அந்த ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறாரே, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்திருக்கும் ஆண்டவரே. இந்த பிரசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த திருவிருந்திற்கு இருக்கும்போது ஆண்டவரே அந்த தெய்வ பிரசன்னம் அந்த மகிமை நிறைந்த அந்த தெய்வத்தை நான் காண வேண்டும், அதை தரிசிக்க வேண்டும், எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த மகிமை இந்த 33:18 வாசிக்கிறேன். அதே யாத்திரையாகல 33:18 கேட்கிறாங்க. அந்த மகிமையை உம்முடைய மகிமையை எனக்கு காண்பிக்கணும்.
அல்லது அந்த மகிமையை எனக்கு புகழ்ந்து தரணும் அப்படி சொல்லி அங்க கேட்கும்போது அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் வெறுங்கையில் போகாதபடி நான் தேவையை மகிமை பெற்றபடியாக போக வேண்டும். ஆனது அதை எனக்கு காண்பித்தவர்கள் என்று சொல்லி கேட்க வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த மகிமை கிடைக்கும், யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா சொல்றாரு 6:4 ஏசாயா 6:4 கூப்பிடுகிற சத்தத்தால் வாசக நிலைகள் அசைந்து நாளை புகையினால் நிறைந்திருக்கிறது. யாரெல்லாம் அவர் நோக்கி கூப்பிடுறாங்களோ அங்க சொல்றாரு அவனுக்கெல்லாம் என் மகிமை கொடுக்கிறேன், என் மகிமையை காண்பித்துள்ளோம். தேவ மகிமை எப்படிப்பட்டது என்று காண்பது நீங்க கூப்பிடுகிற சத்தம். இந்த திருச்சபையிலிருந்து இந்த ஓய்வு நாள் இருந்து ஆண்டு சமூகத்துல தாழ்த்தி அவருடைய பாதத்திலிருந்து நாம் கூப்பிடும் போது அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு அவர் சொல்றாரு 5 வசனம், இந்த அதிகாரத்திற்கு உயிரற்றக்கூடிய வசனம் பாத்தீங்களா? அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், அசுத்த உள்ள மனிதன் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இன்னொரு அருமையான ஒரு காரணங்களா, நீங்க பைபிள்ல இருந்து கவிதை எழுதுவாங்க. எனக்கு பைபிள்ல இருந்து கவிதை எழுத முடியும். நிறைய கல்யாண பிள்ளைகளுக்கு பைபிள் வந்து அப்ப இங்க எழுதக்கூடிய வசனம் சேனைகளின் கர்த்தராவே என் கண்கள் கண்டது. அது எழுதாரு ஐயோ அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். நான் ஒரு பாவி, நான் அதை பார்க்கபடி எனக்கு பாக்கியம் கிடைத்தது. அவர் யாரு? சாதாரண தெய்வம், ஒரு சேனைகளின் தெய்வமா இருக்கிறாரு. அவர் கூட சூழ்ந்த பரலோக சேனைகள் கூடக்கூடிய அந்த தெய்வத்தை யார் பார்த்தது? யார் பார்த்தது? இன்னைக்கு சிலர் கேட்பாங்கல்ல, ஏசப்பா நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுகிறாரா? எப்படி அவரை பார்க்க முடியும், எப்படி பேச முடியும்? அப்ப அவர் பார்க்கிறாரு, நான் அந்த பார்த்தேன், நான் பாவியான மனுஷன், நிர்மலமான மனுஷன். அவர் சாதாரண ஒரு ஆளுதான், ஆனா அவர் பார்க்கிறாருங்க. அவ்வளவு அவசரம் வருது. அப்பொழுது ஐயோ அதமானே, நான் அசுத்த உள்ள மனுஷன். என் வாழ்க்கை எப்படிப்பட்டது, என் உதவி எப்படிப்பட்டது, என் வாழ்க்கை எப்படிப்பட்டது. நான் எங்க வாழ்றேன்? அசுத்த ஜனங்கள் வாழக்கூடிய இடத்துல நான் வாழ்றேன். அப்படிப்பட்ட இடத்துல நான் வாழ்றேன். ஆனா நான் யாரை பார்க்கிறேன்? இயேசுவை பார்க்கிறேன். நான் இயேசுவை சேனைகளின் கர்த்தரை பார்க்கிறேன். இங்க அமர்ந்திருந்து நீங்கள் தேவனுடைய அற்புதங்களை வாசிக்கிறோம். அந்த சேனைகளின் கர்த்தரை நீங்கள் காண வேண்டும், அந்த சேனைகளின் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஏசாயா சொல்றாரு, கர்த்தரை நான் பார்த்தேன். அவர் யாரு? மகிமையுள்ள தேவனா இருக்கிறாரு, சேராமிகள் மத்தியில் இருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நான் பார்த்தனே. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு சொல்லி எழுதாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு பாடம். நீங்கள் நானும் ஒரு பாவி என்பதை உணர வேண்டும். நாம் இருப்பது அவருடைய பாதவழியிலே இருக்கிறோம், அவர் சிங்காசனம் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் கண்டு உணர வேண்டும். நீங்க எப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தாலும் சரி, ஆனாலும் ஆண்டவர் பாவத்தின் படுகொலியில வந்தாலும் சரி, அவரே ஒரு காரியம், ராஜாவை நான் பார்க்க வேண்டும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே இங்கிருந்து கடந்து போகும்போது அவரு சேனையின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்வது அப்படிப்பட்ட காரியம். 7 வாசிக்கும்போது 7 வாசிங்கள 7 என்ன சொன்னாரு? வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் போகுது. அப்ப என்னாச்சு? சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. எத்தனை அம்மா வந்து சின்ன பிள்ளை கூட வச்சிருக்கீங்களா? சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க? சொன்னா கேட்காது, என்ன பண்றது, சூடு போடலாம் அப்படின்னு கேட்க. இன்னும் உங்க அம்மா சூடு போட்டுருக்காங்களா? மாலினி அம்மா உங்க அம்மா சூடு போட்டுருக்காங்களா? இல்லையா? சரியாக அனுபவம் இல்லைங்களா? ஆனா ஏசாயா ஃபீல் பண்றாரு, நான் யாரு? அசுத்தமான ஒரு மனுஷன், மொத்தமான மனுஷன். என்ன பண்ணாங்க? உடனே என்னாச்சு? பரலோகத்திலிருந்து தான் ஒரு அக்னி வந்து இந்த ஒரு ஏசப்பா படம் பார்த்திருக்கீங்களா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? சிலுவை தத்துவமா இயேசு கிறிஸ்துவாரே எத்தனை பேர் பார்த்தீங்கல்ல? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சிக்கு ஒரு நடிச்சு வந்து அவர் ஏறாரு.
என்னாச்சு? இந்த 6:7 வாசிக்கும் போது, அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவ நிவர்த்தியானது என்றார். இந்த நாள்ல இந்த திருவண்ணத்துக்குள்ளாக ஆண்டவரே என்னுடைய பாவம் சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த திருவண்ணத்துக்குள்ளாக ஆண்டவரே அப்பத்தையும் ரசத்தையும் நான் புசிக்கும் போது எனக்குள்ள பாவம் நிவர்த்தியாக வேண்டும். திருவண்ணத்துக்கு வரும்போது அப்ப ஏசியா சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், நிர்மலமான மனுஷன். அப்ப என்ன பண்ணாரு? அக்கினிகள் அங்கேயே என்ன சொல்லிட்டு அப்பதான் சூடு போடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் நீக்கிறேன், அந்த பாவத்தை நான் நீக்கிறேன், உன் அக்கிரமத்தை நீக்கிறேன். ஆனா எனக்கு நீ தேவை. எனக்கு அட்வென்ட் பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு தேவை என்பதான் இந்த திருச்சபை கொடுத்து இங்க அமர்ந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த நாடுபேட்டையில. ஆனா எதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் உட்கார வச்சுக்கிறாரு? நீங்க தேவை. ஏசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு, உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்தாரு. உடைய பாவம் நீங்கி. அப்ப இந்த பேசணும் பிளேஸ்ல இயேசு சாமி நடிச்சார் பார்த்தீங்களா? பாத்தீங்களா? அப்ப அவர் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து எத்தனை அடி எடுத்தாங்க? சாப்பிட்ட அடி தெரியுங்களா? 39. சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மாதிரி நான் நடிச்சேன். நீங்க இந்த சினிமாக்கள்லாம் பாருங்க, அந்த மேல அந்த மாவுலாம் போட்டு இந்த இப்படி எல்லாம் அடிப்பாங்க. அப்ப அடிக்கிறாங்க, அடிச்சு சாப்பிட்டியார் அடிச்சு அப்படியே இயேசு கிறிஸ்து மாதிரி அவர் நடிச்சார். சிறுவர் அவர் எழுதாரு. அப்ப இந்த மாவுலாம் போட்டு இந்த சாப்பிட்டு அடிச்சாங்க, அப்ப நான் நடிச்சேன். சரிங்களா? அவர் ரியல் சொல்லாது, நான் ஆக்ட் பண்ணேன். யார் மாதிரிங்க? இயேசு கிறிஸ்து மாதிரி நான் ஆக்ட் பண்ணேன். அதுல அடிச்ச ஒரு முள்ளு குத்திச்சான். சரிங்களா? இந்த சாமியார் அடிச்சாங்கல்ல, இயேசு கிறிஸ்து அடிக்கிற மாதிரி இந்த படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா? அந்த அடிச்ச முள்ளு, ஒரே ஒரு முள்ளு இந்த ஸ்பைனல் கார்ட்ல குத்திச்சான். அந்த வலி, வேதனை, பல வருஷம் கஷ்டப்பட்டான். அவர் எழுதுறாரு, நான் ஆக்ட் பண்ண ஒரே ஒரு முள்ளுதான், அந்த முள்ளு எனக்குள்ள வேதனை. ஆனா அந்த ரியல் கிரைஸ்ட் எப்படி இருப்பாரு? எத்தனை அடி யோசிச்சு பாருங்க. அப்ப என் பாவம் நீங்க, என் அக்கிரமம் நீங்க, அந்த ரியல் கிரைஸ்ட், நான் ஆக்டிங் கிரைஸ்ட். ஆனா ஒரே ஒரு முள்ளு என்னால தாங்க முடியல. ஆனா அந்த ரியல் கிரைஸ்ட் அடிச்சாங்க, வேதனை, சாப்பிட்ட உள்முடி எல்லா